இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். கேள்விகளானது தெருநாய்கள் பிரச்சினை, அதாவது பொதுமக்கள் சாலையில் செல்லும் பொழுது குறிப்பாக நடந்து செல்பவர்கள் மற்றும் 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் துரத்துகின்றது, பல விபத்துகள் ஏற்படுகின்றது. மற்றும் ஹெல்மெட் பிரச்சினை. புதுச்சேரி மாநிலத்தில் ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்ட பிறகும் கூட பல 2 சக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதை காண முடிகின்றது. சென்ற வாரம் கூட ஒரு விபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு இளைஞர் உயிரிழந்தார். ஹெல்மெட் அணிந்திருந்தால் அவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். 3. OCM பிரச்சினை. OCM ஊழியர்களுக்கு கருணை அடிப்படையில் அவர்களின் வேலைக்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும். நமக்கு நம்முடனே 5 வருடமும் பணியாற்றும் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சென்ற முறை OCM ஊழியர்கள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல்வர் அவர்கள் GAD மூலமாக பணி வழங்க ஆவணம் செய்யப்படும் என்று பதிலளித்தார். ஆனால் இம்முறை OCM கேள்வி எடுத்துக்கொள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார். முதல்வர் அவர்கள் யாரையும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. OCM ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பதிலை இந்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்குள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆயுஷ்மான் பாரத். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளியோர்களுக்கு அவசர காலங்களில் பயன்படும் மிகவும் அற்புதமான திட்டம். ஆனால் பொதுமக்கள் அவசர காலங்களில் மருத்துவம் பார்க்க செல்லும் பொழுது திட்டம் தங்கள் மருத்துவமனையில் செயல்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். அவசர நேரங்களில் இவ்வாறு பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதை தவிர்க்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இந்த மருத்துவமனைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு திருப்பி அனுப்பப்படும் பொதுமக்கள் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று அரசு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்தெந்த மருத்துவமனைகளில் செயல்படுகின்றதோ அந்த மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த மருத்துவமனையில் செயல்பாட்டில் உள்ளது என்று மருத்துவமனையின் வாசலிலோ அல்லது மருத்துவமனை கவுண்டர் அறையிலோ அரசு ஒரு பதாகை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இந்த பதாகையிலே இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவம் பார்க்க மருத்துவமனை தவறினால் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணையும் குறிப்பிட்டு பதாகை அமைக்க வேண்டும் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் மீனவர்களின் துயரங்களை இந்த அவையில் உள்ள உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றேன். மீனவர் நலன் என்று எழுத்து வடிவில் மட்டும் ஒரு துறை உள்ளது. அவர்களின் வழியை போக்க அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மீனவர்களின் வழிகளை குறைப்பதில்லை என்ற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆன்மீகம், சுற்றுலா, கல்வி, வியாபாரம் இதனை ஒருங்கிணைந்து பெஸ்ட் புதுச்சேரியாக்க நம் பாரத பிரதமர் கனவுகள் கண்டுள்ளார். இதில் மீனவர் மற்றும் விவசாயிகளை இணைத்து மாநிலமாக நாம் மாற்ற வேண்டும். நம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அந்த மக்களில் ஒருவர் இந்த மாமன்றத்தில் குரல் கொடுத்தால் மட்டுமே அது நடைமுறை சாத்தியமாகும். தமிழகத்தில் 1200 மீனவ கிராமங்கள் உள்ளன. புதுச்சேரியில் 36 கிராமங்கள் தான் இருக்கின்றன. துரதிருஷ்டவசமாக தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக ஒரு மீனவர்கள் கூட இந்த மாமன்றத்தில் இடம்பெறாத சூழல் உருவாகிவிட்டது. அதனால்தான் நாம் ஏன் ஒரு மீனவ சமுதாயத்தில் ஒருவரை நாமினேட்டட் எம்எல்ஏவாக ஆகக்கூடாது? ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை வழிகளை உணர்ந்தவர்களால் தான் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெற முடியும். அதற்கான குரலை இந்த மாமன்றத்தில் எழுப்ப முடியும். நான் அறிந்த வரையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு போதுமானதா என்று நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். இப்பொழுது வெறும் 2% கொடுக்கின்றோம். அதுவும் 2.75 இருந்ததை 2% உள்ளோம். கிட்டத்தட்ட 1,75,000 மக்கள் உள்ள சமூகத்தில் வெறும் 2% மட்டும் கொடுப்பது அந்த மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடா இல்லை? அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு பாரமாக அமைந்துள்ளதா என்பதை கேட்க விரும்புகின்றேன். நாம் இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பிலும் மற்றும் கல்வியில் தான் பயன்படுத்துகின்றோம். அம்பேத்கர் கூறியதைப் போல அரசியலிலும் அதிகாரத்திலும் அவர்களுக்கு என்று ஒதுக்கீடு கொடுத்தால்தான் அந்த சமூகம் முன்னேறும். எப்பொழுது பேரிடர் வந்தாலும் அது எந்த மாதிரி வந்தாலும் முதலில் பாதிக்கப்படும் மக்கள் மீனவர்கள்தான். கல்வியில் வாய்ப்புகளை அள்ளி வழங்கினால்தான் அவர்களால் வேலைவாய்ப்பில் போட்டி போட முடியும். வேலைவாய்ப்பில் அள்ளி வழங்கினால்தான் அதிகார வர்க்கத்திற்கு அவர்கள் வர முடியும். அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அவர்களின் வாழ்வியலை அவர்கள் முன்னேற்றிக் கொள்வார்கள். அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் மற்றும் அதிகார முன்னுரிமை கொடுப்பது சமூக நீதியில் மறைந்த பக்கங்களாகும். நாம் அதனை தூசி தட்டி எடுப்போம். இப்பொழுது உங்கள் தொகுதிக்குள் அனைத்திலும் மீனவ சமுதாயம்
கலந்துள்ளது. ஆனால் ஒருவர் கூட அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக இந்த மாநிலத்தில் இருக்க முடியவில்லை. நம்மை பொறுத்தவரை அனைத்து மக்களும் சமம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் தொகுதி சீரமைப்பை வடக்கிலிருந்து தெற்கு போகாமல் கிழக்கிலிருந்து மேற்கு, இந்த அடிப்படையில் புதுச்சேரிக்கு 3 தொகுதிகளும் காரைக்காலுக்கு ஒரு தொகுதியிலும் மீனவ மக்களை மட்டுமே இருக்கும்படியான தொகுதிகளை உருவாக்கக்கூடாது. மாநில உரிமையே நமது லட்சியம் என்று போராடும் நமது மக்கள் முதல்வர் இது மீனவ மக்கள் உரிமை என்று உணர வேண்டும். நம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் 15% ஜனத்தொகை கொண்ட இந்த சமூகத்திற்கு கொடுப்பது என்னமோ வெறும் 2% இடஒதுக்கீடுதான். நியாயப்படி பார்த்தால் குறைந்தது 8லிருந்து 10% கொடுக்க வேண்டும். நடைமுறை சாத்தியம் என்னவோ அதை ஆராய்ந்து 2லிருந்து 5% அல்லது 6% ஏற்றி கொடுக்க வேண்டும். எப்படி பிராந்திய ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இங்கு அமலுக்கு உள்ளதோ, நாமும் ஹையரார்கி முடிந்தால் முறையில் ஒதுக்கீடு முறையை அமல்படுத்தலாம். உதாரணத்திற்கு ஒரு மாணவன் இபிசி கோட்டா முடிந்த பிறகு அந்த இபிசி சமூக மாணவன் எம்பிசி அல்லது ஓபிசியில் போட்டி போடலாம். இப்படி செய்தால் மட்டுமே அவர்களுக்கான இடஒதுக்கீடு நியாயப்படுத்த முடியும். அப்படி இல்லை என்றால் இப்பொழுது அவர்களுக்கு தரும் அந்த 2% இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கான பாரமாக தான் அமைகின்றது. இவர்களுக்கு போட்டிகள் அதிகமாகிவிட்டது, வாய்ப்புகள் குறைந்து விட்டது. என்டிஏ கூட்டணி அரசு இது மக்களுக்கான அரசு. எனவே கடற்கரை பகுதிகளுக்கென தனியாக சட்டசபை தொகுதிகளை உருவாக்க வேண்டும். அதனால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து 3 அல்லது 4 மீனவ சமூக பிரதிநிதிகள் இந்த அவையில் வந்து பேச முடியும். அது அவர்களின் சமூக வளர்ச்சிக்கு இட்டு செல்லும். மக்கள் முதல்வர் ஐயா அவர்கள் இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். மத்திய அரசுடனும் இது குறித்து நாம் அனைவரும் பேசுவோம். கோப்புகள் அனுமதி பெற வேண்டுமென்றால் நாங்கள் உடன் இருந்து அனுமதி பெற என்ன தேவையோ அதை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன். கரை மேல் அவர்களை கடவுள் பிறக்க வைத்திருக்கலாம். ஆனால் கண்ணீரில் மிதக்க நாம், அதாவது புதுச்சேரி அரசு விட்டுவிடக் கூடாது என பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கரை வீதியிலிருந்து ஜீவானந்தம் பள்ளி வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் கட்டும் பணி துவங்க இருக்கின்றது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இதற்காக 16,34,500 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் ஜீவானந்தம் பள்ளி முதல் குண்டு சாலை வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் கட்டும் பணியுடன் இருபுறமும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணியும் நடக்க உள்ளன. இதற்காக நெல்லைத்தோப்பு எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 38,11,678 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரு பணிகளையும் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து இன்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம், நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேனியம்மன் ஆலய வளாகத்தில் இன்று மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து துவக்கி வைத்தார். முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி அணி துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த முகாமில் ரத்தம், சுகர், பிபி, கண் பரிசோதனை, ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொகுப்பரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு
புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ராஜ்பவன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க, ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகின்றது. கொசு கடிப்பதினால் மனிதர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாய் அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கொசுவை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தின்படி தொகுதி முழுவதும் உள்ள 30 பூத்களில் தினமும் ஒவ்வொரு பூத்தில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 18வது பூத், சவரி படையாட்சி வீதி, அருள் படையாட்சி வீதி, வினோபா வீதி ஆகிய பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியில் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள் உதயகுமார், கருணாகரன், சிவா மற்றும் நெல்லித்தோப்பு பாஜக மகளிரணி தலைவி மாதவி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை 18வது பூத் பகுதி முழுவதும் மேற்பார்வையிட்டனர். ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் பங்களிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தீவிரமாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 27 வார்டுகள் உள்ளன. இங்கு சுமார் 75,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாக அலுவலகம் கட்டடம் கட்ட கடந்த 2 வருடங்களாக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வந்தது. நகராட்சி அலுவலக கட்டடம், தீயணைப்பு நிலையம், பயனீர் விடுதி, ஆரம்ப சுகாதார நிலையம், பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்டவை ஒரே இடத்தில் அமையும்படி இடம் தேர்வு செய்யப்படும் என நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியோர் சுதந்திர தின நிகழ்ச்சி மற்றும் குடியரசு தின நிகழ்ச்சியில் பொதுமக்கள் முன்னிலையில் பலமுறை வாக்குறுதி அளித்தனர். தற்பொழுது நகராட்சி நிர்வாக அலுவலகம் எதிரே சர்வே எண் 383/6, பழைய சர்வே எண் 213/8, சுமார் 0.22.5 ஏர்ஸ், அதாவது 55 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் 10 தாட்கோ கடைகள், கலையரங்கம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 2 நியாய விலை கடைகள், 5 பொது கடைகள் உள்ளது. மேற்படி இடத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மீன் மார்க்கெட் மற்றும் பொது கழிவறை கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டது. சில ஆயிரம் சதுரடி மட்டுமே இருக்கும் காலிமனையில் மாநில சிறப்பு நிதி மற்றும் பொது நிதி 2022-23 மதிப்பீடு ரூபாய் 3,85,36,75 அடி அளவுள்ள கீழ்த்தளம் மற்றும் முதல் தளம் நகராட்சி அலுவலக கட்டிடம் கட்டும் ஆரம்ப கட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. நெருக்கடி மிகுந்த குறுகிய இடத்தில் எவ்விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் அவசர கதியில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் வேலை நடைபெற்று வருகின்றது. ஒருவேளை மேற்படி இடத்தில் நகராட்சி அலுவலகம் கட்டும் திட்டம் இயக்குமையானால் எதற்காக 6 மாதத்திற்கு முன்பு மேற்படி இடத்தில் மீன் மார்க்கெட் கட்டப்பட்டது? அருகிலேயே காவல் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் இருக்கும் மேற்படி குறுகிய இடத்தில் நகராட்சி அலுவலக கட்டிடம் அமைத்தால் வாகனங்கள் நிறுத்த இடம் இல்லை. அருகில் மீன் மார்க்கெட் அமைந்துள்ளதால் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் இருக்கும். குறுகிய இடத்தில் கட்டுவதால் பல பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. மேலும் எதிர்வரும் காலங்களில் இந்த நகராட்சியில் வசிக்கும் மக்கள் சொல்லொன்னா துயரங்களை சந்திக்கும் நிலை ஏற்படும். பொதுமக்கள் நலனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தனது பதவி காலத்தில் மேற்படி ஒப்பந்த பணி நடைபெற்றதால் பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெறலாம் என்ற கணக்கில் அவசர கதியில் ஏனோதானோ என்ற நகராட்சி அலுவலக கட்டிடம் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது. எவ்வித தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் மேற்படி இடத்தில் நகராட்சி அலுவலக கட்டிடம் அமையுமேனால் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும். தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு ஆரம்ப கட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை
தடுத்து நிறுத்தி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒரே இடத்தில் அமையும்படி நிர்வாக வசதிகள் கொண்ட வேறு இடம் தேர்வு செய்து கட்டுமான பணியினை தொடர வேண்டும். இந்த விவகாரத்தில் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கைமாறி உள்ளதால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தும் மேற்படி ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று வானூர் ஒன்றிய அமைப்பாளர் முகமது இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின்கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தீயை அணைத்தனர். மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதி கூறினார். அதன்படி நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 50,000 நிதி உதவியும், மேலும் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், உடைகள், பாய், தலையணை, போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியாக 5,000 ரூபாயும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை இன்றைக்கு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் சித்திரா புத்திரன், தொகுதி நிர்வாகிகள், குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5,000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக காரைக்கால் கடற்கரை விளங்குகின்றது. இந்த கடற்கரை பகுதியில் வார விடுமுறை நாட்களிலும் விழா காலங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இதில் சுற்றுலா பயணிகள் வருகையால் காரைக்கால் கடற்கரை சுற்றி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளூர் வியாபாரிகள் சிறு கடைகளை அமைத்து உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் கடை அமைப்பதற்கு நகராட்சி மூலம் இணையதளம் வாயிலாக பொது ஏலம் விடுவதால் வாடகை தொகை அதிகமாக வசூலிக்கப்படுகின்றது. எனவே நகராட்சி மூலம் பொது ஏலத்தை உடனடியாக ரத்து செய்து கடை வியாபாரிகளுக்கு நேரடியாக ஏலம் நடத்த வலியுறுத்தி கடற்கரை வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு துண்டு பிரச்சுரங்களை கையில் ஏந்தி கடற்கரை தங்களது வாழ்வாதாரம் என்று குறிப்பிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை முன்னிட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கடந்து செல்லாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆட்சியர் அலுவலகம் உள்ளேயும் வெளியேயும் அதிகாரிகள் வந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தோல்வியடைந்ததால் மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவர்களை அங்கிருந்து கலைத்தனர்.